சிட்டி கேன் கேட்டர் பண்ண முடியுங்கிறத பேஸ் பண்ணிட்டு இந்த வருஷம் கொடைக்கானலுக்கு வார நாட்கள்ல 4000 அதிகபட்சம் 4000 இறுதி நாட்கள்ல 6000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது உள்ளூர் வாகனங்களை எக்காரணத்தை கொண்டு கட்டுப்படுத்தாது. உள்ளூர் வாகனங்கள் அவங்க எப்பயும் போல போய்க்கலாம். மற்ற விவசாய பொருட்களோ கூட்ஸ் கேரியரோ அரசு பேருந்துகளோ அதுக்கு எந்த தடையும் கிடையாது. 4000 6000 அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வெளி பேருந்துகளுக்கு வெளி சுற்றுலா வெஹிக்கிள்ஸ்க்கும் அதர் டிஸ்ட்ரிக்ட் கார்ஸ் பஸ்ஸஸ் போடுறதுக்கு. அதனால உள்ளூர் மக்களுக்கு எந்த வகையிலையும் இதை பற்றி அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய இருக்கிற மாதிரி எப்பயும் தொடரும். வெளியில இருந்து வரவங்களுக்கும் இ பாஸ் நம்ம போன வருஷம் எவ்வளவு வண்டிகள் அதிகபட்சமா வந்திருக்கோ அதை கருத்தில் கொண்டுதான் இந்த வருஷத்தோட சீலிங் அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால சுற்றுலா பயணிகள் அப்ளை பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா போன வருஷம் நமக்கு அதிகபட்சம் 5000 அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அதே வகையில தான் இந்த வருஷமும் சுற்றுலா பயணிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த வித அச்சமோ இ பாஸ் கிடைக்கும். அதே விஷயம் ரெக்வஸ்ட் என்னன்னா அவங்க கொஞ்சம் எப்ப வரப்போறாங்க அப்படிங்கறத இது பண்ணிட்டாங்கன்னா நல்லதா இருக்கும். ஏன்னா முன்னாடி நம்ம லாஸ்ட் இயர் ஸ்பாட்லயே இ பாஸ் எடுக்கிற நடைமுறை இருந்துச்சு. ஸோ இந்த தடவை ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால அவங்க முன்கூட்டியே திட்டமிடல் செஞ்சு கொண்டு இ பாஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் பயணமும் சரி இங்க தங்குறதுக்கான ஏற்பாடுகளும் நல்லா இருக்கும். அது மட்டும் ஒரு சின்ன வேண்டுகோள். மற்றபடி போன வருஷம் பண்ண அந்த ஏற்பாடுகளை விடவும் இந்த வருஷம் கூடுதலா ஏற்பாடுகள். குறிப்பா ஒன்னே இந்த கொடைக்கானல் முனிசிபாலிட்டியில அனைத்து துறை அலுவலர்களோடு சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் 24/7 அது ஃபங்க்ஷன் ஆகும். அதுல முனிசிபாலிட்டி வாட்டர் சப்ளையா இருக்கட்டும், குடிநீர், கழிப்பறை வசதிகள், வேற ஏதாவது நகராட்சி மூலமா தேவைகள், உணவு கட்டணம் போன வருஷம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. ஸோ அந்த ஏதாச்சும் பிளஸ் காவல்துறை சார்ந்த ஏதாவது அத்தியாவசிய அவசர உதவிக்கு அவங்களோட QR கோடும் அவங்க போலீஸ்ல இருந்து ஒருத்தரை போட சொல்லியிருக்கோம். ஸோ அதனால போன வருஷத்தை இல்லாத ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் அதுதான். சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் எந்நேரமும் எந்த வித அவங்களோட குறைகள் இருந்தாலுமே கூட நமக்கு கம்ப்ளைண்டாவோ இல்ல ஃபீட்பேக்காவோ கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யறதுக்கு எங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சார் இதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதாவது டெய்லி 4000 இ பாஸ் வழங்க முடியுமா, இல்ல ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக அது ஒவ்வொரு நாளும் வார நாட்கள்ல, அதாவது மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 4000 வண்டி அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். அதுலயும் சில பேர் வி பாஸ் எடுத்துட்டு வரலன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணல. வரலன்னா அவங்க கூடுதல் பாஸ் கொடுக்கணும். நம்ம அதிகபட்சம் சிட்டிக்குள்ளார என்ட்ரி ஆகிறது 4000 வாகனங்கள் அப்படிங்கறத இது பண்ணியிருக்கோம். வார இறுதி நாட்கள்ல அதிகபட்சம் ஒவ்வொரு நாளைக்கும் 6000 இ பாஸ்கள் இ பாஸ்ல பொறுத்த வரைக்கும் பொதுமக்களும் சரி சுற்றுலா பயணிகளும் ஒன்றும் பெரிய அளவில் அச்சப்பட வேண்டியது. அதுக்கான ஏற்பாடுகளும் சரி அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நம்ம செஞ்சுருக்கோம். கனரக வாகனங்களுக்கு ஏதாவது தடை இல்லதா? கனரக வாகனங்களை பொறுத்த வரைக்கும் கூட்ஸ் நம்ம விவசாய பொருட்களா இருக்கட்டும், இந்த கூட்ஸ் கொண்டு வரதுக்கு நம்ம இப்பயே என்ன சொல்லியிருக்கோம்னா காலை 8 மணி முதல் இரவு 8 மணி முதல் காலை 8 மணிக்குள்ளார அவங்க டவுனுக்குள்ள அவங்க ஏதாவது அன்லோட் பண்ணணும், இன்க்ளூடிங் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அவங்களோட இதுபடி எந்த இதனாலுமே அவங்க அந்த டைம்குள்ளார முடிச்சுக்கணும் அப்படிங்கறத அறிவித்திருக்கோம். ஸோ 8 மணிக்கு மேல டிராபிக்ல இருந்தாங்கன்னா 1ஆம் தேதியில இருந்து அதை முன்னாடி ஒரு விழிப்புணர்வு மாதிரி பண்ணிட்டு தவறும் பட்சத்துல ஒரு பெனால்டி ப்ரொவிஷன் போடலாம் அப்படிங்கறத குறித்தும் கலந்தாலோசனை செய்யப்பட்டு வருகிறது. பட் இப்பயே நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் சில இடங்கள்ல அவங்க டிராபிக் டைம்ல நிறுத்திடுறாங்கிற கம்ப்ளைண்ட் வருது. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு, போலீஸ் அண்ட் டிராபிக்ல சொல்லிட்டு பண்ணா சார். இந்த வாட்டி இ பாஸ் இங்க ஸ்பாட்ல அப்ளை பண்ணலாமா சார்? இல்ல இந்த வருஷம் அதுதான் ஒரே இது சொன்னோம். இ பாஸ் அவங்க முன்னாடியே, ஏன்னா சம்மர் சீசன் இருக்கு, எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் வராங்க. அதனால அவங்க ஒரு 15 நாளோ அந்த மாதிரி கொஞ்சம் திட்டமிட்டுட்டு இ பாஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்க எப்படி ரூம் எல்லாம் புக் பண்ணும்போது அவங்களுக்கு எளிமையா இருக்கும். இங்க ஸ்பாட்ல இ பாஸ் எடுக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. இன்னொரு கூடுதல் வசதி என்ன இருக்குன்னா, நம்ம இ பாஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம ரயில்வே டிக்கெட் எப்படி புக் பண்ணும்போது எவ்வளவு டிக்கெட்ஸ் இருக்குங்கிற காமிக்கிற மாதிரி அதுலயே சுற்றுலா பயணிகளுக்கு இன்னும் எவ்வளவு இ பாஸ் பேலன்ஸ் இருக்குங்கிறதும் அவங்களுக்கு காமிச்சிடும். ஸோ அதை வச்சுட்டு அவங்க முன்கூட்டியே திட்டம் ஆன்லைன்லேயே அவங்க புக் பண்ணும்போதே ஒரு இதுல காமிக்கும், கிளிக் ஆகும். இன்னைக்கு இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறது, அதாவது பேலன்ஸ் எவ்வளவு ஸ்லாட் இருக்குங்கிறத காமிச்சிடும். ஸோ தட் நம்ம அந்த டேக்கான பிளான் பண்ணிக்கலாம். அந்த டே இல்லைன்னா அவங்க அடுத்த நாளும் அதுக்கேற்ற மாதிரி இ பாஸ் பேப்பர் கேரி பண்ணிட்டு வரது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லது. ஓகே, நன்றி, தேங்க்யூ.